ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். இவங்க எல்லாரையுமே தாண்டி படம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தது காரணம் ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸை வந்து நாங்கள் எப்பவுமே சந்தேகப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்தா அதை நிச்சயமா ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருந்தாலும் சரி, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை நிச்சயமா மக்கள் ஏற்றுக்குவாங்கங்கிற நம்பிக்கையில தான் நாங்கள் அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் வந்து December 29 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். இது வந்து அது ஒரு ஆட் டேட்டாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா தியேட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு ஷோ அண்ட் ஒவ்வொரு ஸ்க்ரீன் தான் வந்து கிடச்சிது. பட் அதுவே வந்து 2வது வாரத்தில் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன் அண்ட் மாயாஜாவில் வந்து ஒரு ஷோ 2 ஷோவில் ஆரம்பிச்சு 20 ஷோ வந்து கொடுத்தாங்க செகண்ட் வீக். ஸோ அது வந்து ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இது நிச்சயமாக நடந்திருக்காது. ஸோ வி ஆல்வேஸ் ஓ தெம், அ வெரி பிக் தேங்க்ஸ் டு தெம். ஸோ ஃபைனலி வெப்சைட்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், டிவி சேனல்ஸ் அண்ட் எஃப்எம், இவங்க எல்லாரும் ஐ திங்க் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அங்கேருந்து. ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் போட்ட ஃபர்ஸ்ட் அந்த ட்வீட்னால தான் நிறைய பேருக்கு வந்து படத்தை பற்றி தெரிய வந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து அப்போ தான் கிடச்சிது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணியாச்சு. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்க தான் ஆசைப்படுறேன் இப்போ இருக்கிற யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் த மொமெண்ட் வந்து யூ டேக் ஃபில்ம் மேக்கிங் ஆஸ் யோர் டாபிக் அப்படின்னா நிச்சயமாக நெகட்டிவிட்டி தான் வந்து உங்களை சுற்றி வரும். ஏன்னா எந்த வீட்லையுமே நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு சப்போர்ட் இருக்கும். பட் நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு சொன்னால் அந்த தயக்கம் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை லைன் அண்ட் திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுக்குமே வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் பே அட்டென்ஷன். நம்மளோட கோல் அண்ட் கன்விக்ஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருந்தாலே ஐ திங்க் சம்டே வந்து வி கேன் ரியலைஸ் அவர் ட்ரீம்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை வந்து யூஸ் பண்ணாங்க. நம்ம இவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு வண்டர் பாய் ஒரு ப்ராடிஜி வந்து கிடையாது நிச்சயமா. என்னன்னா எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக, ஒரு உழைப்பின் மூலமாக தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, சக்ஸஸும் நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த படம் நல்லா ஓடினதுனால நான் இங்கே நின்றுருக்கேன். இப்போ அடுத்த படம் நல்லா ஓடினா தான் நான் இங்கே நிற்பனே தவிர இல்லைன்னா எனக்கு இந்த மேடை கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கிற ஆசை வந்து நிச்சயமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.